தயவு செய்து யாரும் இந்த வீடியோவை தள்ளி விட்டு போயிடறாங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா ஒவ்வொரு பெட் லவருக்கும் பெரிய மன உளைச்சலாக இருக்குங்க. இந்த போதையில் இருக்கிறவங்க கூட ஒரு குவார்டர் அடித்து திருந்திடுவான் போல், டெய்லி ஒரு குவார்ட்டரோட நிப்பாட்டி போயிடுவான் போல். நம்மளே வந்து அந்த பெட் லவர் இருக்காங்க பாருங்க, அவங்கள திருத்தவே முடியாது போல். வழக்கம் போல் தான். என்ன, நம்ம அண்ணன் கடையிலேருந்து ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்தாவ, அந்த குரூப்பில் நம்மளும் இருக்கோம். அவிய வர்ற மீனெல்லாம் குரூப்பில் போட்டு விட்ருவாவ. சரி, அதை பார்த்து நமக்கு நல்ல மீனாக இருந்தால் எடுத்துக்கலான்னு போனால், பார்க்குற மீனெல்லாம் நம்ம கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது. இந்த குவார்ட்டர் அடிச்சுட்டு அப்புறம் ஹை குவார்ட்டர் அடிக்கும் மாதிரி தான். நம்ம அந்த ஆஸ்கார் ஆல்ரெடி நிறைய வச்சுருக்கோம், இருந்தாலும் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது. ஆஸ்கார் வாங்கணுன்ட்டு நமக்கு ஒரே ஆவியாக தான் இருக்குது. ஆல்ரெடி 4 டேங்கில் ஆஸ்கார் வச்சுருக்கேன். இது போக மறுபடியும் போய் ஒரு 10 ஆஸ்கார் இருந்தது. ரெட் சில்லி ஆஸ்காரா, மாங்காய் சில்லி ஆஸ்காரா, ஏதோ 2 ஆஸ்கார் சொன்னாங்க. ரெட் சில்லி, ரெட் ரோஸுன்னு நமக்கு தெரியல. நம்ம தான் ஆஸ்காரை பார்த்தோன்னா வாயை பழந்துருவோமே. வந்தால போய் ஒரு 10 தூக்கிட்டு வந்தாச்சு. எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, இல்லாட்டி எல்லாருக்கும் இப்படி இருக்கான்னு தெரியல. மக்களே கமெண்ட் பண்ணி